வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 5 2018 கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இன்சைட் கிளாஸ் ரூம். ஒரு கிளாஸ் ரூமில் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எதெல்லாம் லீட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். இன்டென்சிவ் நாலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும். எக்ஸ்டென்சிவ் நாலேஜ், வெளியுறவு பற்றிய எக்ஸ்டென்சிவ் நாலேஜ் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். அன்கண்ட்ரோல்டு டிஸ்க்ளோஷர், ஓகே. வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் கோட். ஸோ இதெல்லாம் வந்து irrelevant to the question. Okay. Perceived communication in a classroom intends to make people accept a particular எதை பற்றி perceived communication வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொசிஷன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். டிஸ்ஓரியன்டேஷன், வேர்பல் நாய்ஸ் அப்படின்றது, வேர்பல் ஜக்டின்றது எல்லாம் irrelevant. When students and teachers involved in communication, the purpose are ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் கம்யூனிகேட்டில் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் என்னது அவங்களோட ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பை ப்ரொஃபஷனலாக டெவலப் பண்ணுறதுக்கு. அடுத்து டு கிரியேட் அ பார்ட்டிசிபேட்டரி என்விரான்மெண்ட் இன் அ கிளாஸ் ரூம், டு என்கேஜ் அவுட் ஆஃப் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன், டு சீக் டீச்சர்ஸ் பர்சனல் மேட்டர் இன்டர்வென்ஷன். அவங்களோட பர்சனல் மேட்டர் இன்டர்வென்ஷன் கிடையாது. கண்ட்ரோல் டீச்சர்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுவும் கிடையாது கம்யூனிகேஷனோட மெயின் ஒர்க்கு. Then ascertain and reason. A question in a primary tool of a classroom communication for a teacher when they lead discussion. Yes, correct. Student learning is a major motive of a teacher made possible by questioning the answer. Student learning ன்றது என்னது? The motive of a teacher made possible by questioning and by answers. சரியா? So true, both are true. Find out the odd one. இதில் இருக்கிறதுல எதெல்லாம் வந்து இதில் இருக்க எதுவும் add one அப்படின்னு கேட்குறாங்க. Perceiving, listening, inferring இதெல்லாமே கம்யூனிகேஷனோட ரிலேட்டட். காம்ப்ரஹெண்டிங் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு மெத்தட் தான், இது வந்து இது கிடையாது. சரியா? ஸோ இட் இஸ் தி ஆட் ஒன். ஃபீட்பேக்ஸ் மேக் தி கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஃபீட்பேக் வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் லீனியர், நோ. இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் கிடையாது. சர்க்குலர் இன் நேச்சர், எஸ். ஃபீட்பேக் மேக்ஸ் சர்க்குலர் இன் நேச்சர். கம்ப்ளீட், ஒரு டீச்சிங் அண்ட் லேர்னிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுது. இட் மேக்ஸ் அன் இன்ட்ராக்டிவ், எஸ். டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்காது ஒரு ஃபீட்பேக். ஸோ இட் இஸ் நாட் லீனியர் அண்ட் இட்ஸ் நாட் டிஸ்ஆர்கனைஸ்ட். ஸோ ஐகானிக் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இன்க்ளூட்ஸ். ஸோ எதெல்லாம் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் ஐகானிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டெலிஃபோன், நோ. டெலிஃபோன்றது ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான். ஐகானிக் ப்ரொடக்ஷன் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் டெலிஃபோன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இமெயில் லிட்டிகல்ஸ் இஸ் நாட் ஆல்சோ. ஸ்கிரிப்டிங் இட்ஸ் நாட் ஆல்சோ. கிராஃபிக்ஸ், எஸ். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபிகர்ஸ் அண்ட் வேல்யூஸ் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். இட் இஸ் அன் ஐகானிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். ஓகே. த பிரைமரி ஸ்பேஸ் ஆஃப் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ரிலேட்ஸ் டு கிளாஸ் ரூம் இன் கம்யூனிகேஷன் ஆர். ஸோ பிரைமரி இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஹரிவ் பவர் அண்ட் லிக்மேட்டிவ் பவர். ரிவார்ட் பவர் அண்ட் ரெக்டேஷன் பவர் கிடையாது. ஓகே. தென் அசர்டேஷன் அண்ட் ரீசன். மேக்கிங் எ குட் ப்ரெடிக்ஷன் இன் அ கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் மே பிகம் அ டிஃபிகல்ட். ஸோ கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ். இட் ஹேப்பன்ஸ் வென் இன்ட்ராக்ஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பிளேஸ் இன் சூப்பர்ஃபிஷியல் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. பட் மொதல் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது வந்து irrelevant, இது சப்போர்ட்டிவாக இல்லை இந்த ரீசன். சரியா? ஸோ அப்போ இட் இஸ் ட்ரூ தான், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ தான். பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. சரியா? இன் எஸ்டிமேட்டட் மீனிங் ஆஃப் டெலிவரி ஆஃப் பை ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கன்வர்சேஷன் இரலவன்ஸ் டு வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் மோர். அதாவது வெர்பல் கம்யூனிகேஷனோட நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 2/3. அண்டர் விச் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் மே பி வேல்யூட். செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். அசர்டைன், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா when a conclusion is premises are true. ஓகே. ஸோ அதுக்கு என்ன தான் when conclusion one or more premises are false, only conclusion is true அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா when conclusion premises are true, when conclusion one or more premises are false அப்படின்றது மட்டும்தான் ஆர்குமெண்ட் வந்து வேலிடு. ஓகே. தென் அசர்டேஷன் அப்படின்றது டீச்சர் கம்யூனிகேஷன் இஸ் அ சென்டர் டு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டோட டீச்சர் கம்யூனிகேஷன் தான் சென்டர் அப்படின்னு, சென்ட்ரல் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. டீச்சர் கம்யூனிகேஷன் பிஹேவியர் ஷுட் நாட் பி ரெகுலேட் கிளாஸ் ரூம் பிஹேவியர்ஸ். தப்பு. இட் ஷுட் ரெகுலேட், இட்ஸ் நாட் ரெகுலேட்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபால்ஸ். த தியரட்டிக்கல் அப்ரோச் இன் அ கிளாஸ் ரூம் கம்யூனிகேட் ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆர் அகடமிக். இன்ஃப்ளூயன்சிங் தான். இட் இஸ் நாட் அகடமிக், அஃபீஷியல் ஆர் நான் அஃபீஷியல். இட் ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் என்ன ஃபார்மல் கம்யூனிகேஷனாக கிடையாது. இட் இஸ் அ கல்ச்சர் ஃப்ரீ கம்யூனிகேஷனாக கிடையாது. இட் இஸ் அ ப்ரிசைஸ் டீட்டெயில்டு கம்யூனிகேஷனாக கிடையாது. இட் இஸ் அன் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் as an element of classroom communication is lead to. ஸோ நெகட்டிவ் கிரிட்டிசிசம் ஒரு எலமெண்ட்டை பற்றி நான் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் அதை எதை லீட் பண்ணுவோம் அப்படின்னா,
எக்ஸ்டர்னல் சிம்பத்தி, ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்டர்னல் சிம்பத்தி கிடைக்குமானா கிடையாது. ஜஸ்டிஃபிகேஷன், எஸ், ஒரு விஷயத்தை பற்றி ஜஸ்டிஃபை பண்ணோம். டிஃபென்சிவ்னஸ், ஒரு விஷயத்தை டிஃபென்ஸ் பண்ணோம். டிமோட்டிவேட் பீப்புள், எஸ், டிமோட்டிவேட் பண்ணோம். சப்போர்ட்டிங் லிசனிங்னஸ் கிடையாது. நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வந்து எந்த இடத்துலையும் சப்போர்ட்டிவ் லிசனிங்கை பண்ணாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி வித் தி ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ஷுட் யூஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் வந்து எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அஃபினிட்டி ஸ்டீக்கிங் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு அஃபினிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும். இம்யூனிட்டி பிஹேவியர், ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படின்றது. யூ ஷுட் ஆல்சோ யூஸ் ஹியூமர், இன்ட்ராக்ஷன். இப்போ நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஜஸ்ட் ஒரு ஜோக் அடிக்கிறது அந்த மாதிரி. கொலாபரேட்டிவ் ஃபில்டர்ஸ், அது ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டிவ் டூல் கிடையாது. தென் இன்டர்னல் கியூஸ் ஆஃப் நான் வெர்பல் பிஹேவியர் இன் கிளாஸ் ரூம் ஹெல்ப் டயக்னஸ். ஸோ நான் வெர்பல் கியூஸ் வந்து நம்ம கிளாஸ் ரூம் டயக்னஸில் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இன்டர்பர்சனல் டைனமிக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நமக்கு வந்து கிரியேட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன்றாலே இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் டூலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? தென் given the following of assertion and reason, consider them. Okay, classroom communication behavior imply making a content irrelevant. அதாவது கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் வந்து பிஹேவியருக்கு வந்து கண்டென்ட் வந்து irrelevantன்னு சொல்கிறாங்க. எஸ், இட் இஸ் நன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் டீச்சர்ஸ் டு மேக் தி ஸ்டூடெண்ட் ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன் போத் இன்ட்ராக்ஷன். தப்பு. டீச்சரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது? மேக் ஸ்டூடெண்ட் ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன் எஃபெக்டிவ் அண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ இட் இஸ் ட்ரூ. ஸோ சே ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, கம்யூனிகேஷன் வேரியபிள் இன்வால்வ் மாடல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆர். ஸோ கம்யூனிகேஷன் வேரியபிள்ஸ் வந்து எந்த மாடல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்கோடிங், டீகோடிங், சேனலைசிங். பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்டிஃபரன்ஸ்ன்றது இந்த கம்யூனிகேஷன் சேனல் வேரியபிள்ஸில் இருக்காது, மாடல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸில் இருக்காது. ஓகே, தென் ப்ரீ லேர்னிங் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ். ஸோ ஒரு ப்ரீ லேர்னிங் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ லேர்னிங் ப்ரிப்பரேஷன் வந்து கம்யூனிகேஷனில் வந்து எந்த ஸ்டேஜ் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிஷனல் ஃபீட்பேக், இட் இஸ் அ லாஜிஸ்டன் என்கோடர், இட் இஸ் அன் மிட் ஸ்டேஜ். இக்னோரிங் சென்டிமெட்டிக் நாய்ஸ், இட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எல்லா இடத்துலையும் வராது. ஸோ ப்ரீ லேர்னிங் ப்ரிப்பரேஷனில் என்ன ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் இட்ஸ் ப்ராசஸிங். என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்ற ப்ராசஸிங்கை தான் என்னென்னு சொல்கிறோம், ப்ரீ லேர்னிங் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட 2018 வீடியோ முடியுது. மீண்டும் நாளை 2019 MCQவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விரைவுறது உங்கள் பினீத் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.